நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டி சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் அனுப்பிச்சு சாமி கும்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் புகுதி வச்சு வச்சுங்க, எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு வச்சுங்க. திமுக வேட்டை கட்ட ஒரு அரசியல் முடியாது. ஊழல் எப்படி பண்றது? அதுக்கு சில டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க ஊழல் செய்யறவங்க. ஆனா டெக்னாலஜியவே திருடிய ஊழல் செய்த பெருமைக்குரியவர் சர்ச்சை நாயகன் திமுகவின் ஆர் ராசா. அவரு ரீசெண்டா ஒரு மேடை பேச்சுல திமுக கரைவேஷ்டி கட்டக்கூடிய நபர்கள் சங்கிங்க மாதிரி போட்டு கயிறெல்லாம் வைக்காதீங்க, ஏன்னா அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும், வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி, எங்களுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா சங்கிங்களை விட திமுக கட்சியில இருக்கக்கூடியவங்க தான் அதிகமா பொட்டு குங்குமம் கயிறு இதெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, உங்க கட்சியிலேயே திமுக கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை சிலுவை போடக்கூடாது, குல்லா போடக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆக அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போக மாட்டீங்க. நீங்க தொடர்ந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இந்த இந்துக்கள் தான். அவங்க எதுவும் கேட்கவே மாட்டாங்க, நீங்க என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டு கை தட்டிட்டே இருப்பாங்க.